இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நம் பக்கத்து நாடுகளான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையே துவங்கியிருக்கும் பயங்கர போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்கான் எல்லையிலிருந்து டிடிபி என்னும் தெஹ்ரிக்-இ-தாலிபான், பாகிஸ்தான் மற்றும் பலூச் விடுதலை இராணுவம் என்னும் கிளர்ச்சி படையினர் பாகிஸ்தானுக்கு எதிராக தீவிர தாக்குதலை நடத்தினர். இதற்கு பதிலடி தருகிறோம் என்ற பெயரில் கடந்த 22ஆம் தேதி ஆப்கான் எல்லைக்குள் புகுந்த பாகிஸ்தான் போர் விமானங்கள் ஆப்கானின் நங்கர்ஹார், பக்திகா மாகாணங்களில் சரமாரியாக குண்டு வீசின. கிளர்ச்சி படையினர் மீது குண்டு வீசுவதாக சொல்லிவிட்டு அப்பாவி பெண்கள், குழந்தைகளை பாகிஸ்தான் ராணுவம் கொன்றது. இதனால் கொதித்து போன தாலிபான் ராணுவம் நேற்று இரவோடு இரவாக வேட்டையை ஆரம்பித்தது. பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது. பாகிஸ்தானைச் சேர்ந்த 55 ராணுவ வீரர்களை கொன்று குவித்ததோடு அந்த நாட்டின் 19 ராணுவ நிலைகளையும் ஆப்கான் வீரர்கள் கைப்பற்றினர். பலரை உயிரோடு பிடித்துச் சென்றனர். ஒரு போர் விமானத்தையும் சுட்டு வீழ்த்தியதாக தாலிபான் ராணுவம் சொன்னது. சிறிது நேரத்தில் பாகிஸ்தானும் இதற்கு பதிலடி கொடுத்ததால் போர் வெடித்தது. ஆப்கானை போர் விமானங்கள் மூலம் ஏவுகணை மற்றும் ராக்கெட் குண்டுகளை வீசி பாகிஸ்தான் தாக்கியது. தரைவழி தாக்குதலும் நடந்தது. 133 தாலிபான்களை கொன்றதோடு 27 ராணுவ நிலைகளை கைப்பற்றியதாக பாகிஸ்தான் சொன்னது. இந்த தாக்குதலை ஒப்புக்கொண்ட தாலிபான்கள் உயிர் பலி எதுவும் இல்லை என்று கூறினர். ஆப்கானுக்கு எதிராக முழுநீள போரை துவங்கிவிட்டோம் என்று பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிஃப் கொக்கரித்தார். இதற்கிடையே பாகிஸ்தானில் புகுந்து தாலிபான்கள் ருத்ர தாண்டவம் ஆடிய தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் தாக்கி முடித்ததும் மிகப்பெரிய பதிலடியை தாலிபான்கள் கொடுத்தனர். ஆப்கான் எல்லையிலிருந்து கொத்து கொத்தாக வெடிகுண்டுகளுடன் பாகிஸ்தானை நோக்கி ட்ரோன்கள் அனுப்பினர். எல்லையை ஒட்டிய பகுதிகள் மட்டுமின்றி பாகிஸ்தானின் இதய பகுதியான தலைநகர் இஸ்லாமாபாத் வரை சென்று அந்த ட்ரோன்கள் குண்டு மழை பொழிந்தன. இஸ்லாமாபாத்தில் உள்ள ஃபைசலாபாத் பகுதியில் குண்டு சத்தம் கேட்டது. நௌஷேரா ராணுவ கண்டோன்மெண்ட், ஜம்ரூட் ராணுவ தளம் மற்றும் அப்போடாபாத் பகுதிகளிலும் தாலிபான்கள் ட்ரோன் அட்டாக் நடத்தினர். இது சாதாரண விஷயமல்ல. ஆப்கான் எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தாண்டி சென்று பாகிஸ்தான் தலைநகரையே பதற வைத்து விட்டனர். இது தொடர்பாக தாலிபான் ராணுவம் பரபரப்பு அறிக்கையும் வெளியிட்டது. அதில் அல்லாவின் பெயரால் ஆப்கான் ராணுவம் வெற்றி பெற்றுள்ளது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் வரை சென்று வான்வெளி தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியுள்ளோம் என்று தாலிபான்கள் கூறினர். இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பதை அந்த நாடு இதுவரை சொல்லவில்லை.